வெல்கம் பேக். நேத்து பேசிக் நேச்சர் பார்த்துட்டு இருந்தோம். பேசிக் நேச்சர்ல எங்க விட்டுட்டு போனோம் அப்படின்னா கரெக்டா வந்து இந்த ரெண்டு கனானிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவான். ஏன் எலக்ட்ரான் மேல போக மாட்டானா அப்படின்னா இவனுக்கு ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் செகண்ட் பீரியட்ல ஒரு பாயிண்ட் இருக்காது. அதனால இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் இப்படி வாங்க முடியாது. அப்ப ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஒரு மைனஸ் ஐ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான். அப்போ ஒரு நார்மலான பென்சினுக்கு எப்படி ரெண்டு அந்த கெக்குல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே மாதிரி தான் இவனுக்கு கெக்குல் ஸ்ட்ரக்சர் ரெண்டு இருக்கும். இதெல்லாம் போன கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். நேரா இப்ப வருவோம். அசைலேஷன், அல்கலேஷன். இந்த அசைலேஷனும் அல்கலேஷனும் தெளிவா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அலிபாட்டிக் அரோமேட்டிக் பிரைமரி அமீன் ரியாக்டர் ஓகே. எனிவே இதை கவனிச்ச அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அலிபாட்டிக் தான் எடுத்திருக்கோம். ஆனா இங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. ஃபிடல் கிராஃப்ட்ங்கிற ரியாக்ஷனை பத்தி பேசவே இல்லை. ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷனை பத்தி அவங்க கொஞ்சம் கூட பேசவே இல்லை. சிம்பிளா வந்து அசைலேஷன் அல்கலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி அவங்க வந்து லூயிஸ் ஆசிட பத்தி பேசவும் இல்லை. யூஸ் பண்ற அந்த லூயிஸ் AlCl3 மாதிரி லூயிஸ் ஆசிட பத்தி அவங்க பேசவே இல்லை. ரைட்டா? இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா உம் இந்த இடத்துல சிம்பிளா ஒரு ரீஜன் என்ன அப்படின்னா ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு ஆசிட் குளோரைட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரைமரி அமீன் இருக்கு. இந்த அமீன் பாத்தீங்கன்னா லோன் பேர் வச்சிருக்கான். அதனால ரிச். இந்த இடத்துல ஆசிட் குளோரைடுமே பார்ஷியல் பாசிட்டிவ், பார்ஷியல் நெகட்டிவ். ஸோ இவன் அட்டாக் பண்ணணும், இந்த எலக்ட்ரான் மேல போகும், திருப்பி கீழே வரும். கீழே வரும்போது Cl வெளியே போயிடும். ஒரே இடத்துல முடிச்சாச்சு. இதாங்க நடக்க போற ரியாக்ஷன் அடுத்தடுத்த ஸ்டெப்ல. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் H+ வெளியே போயிடும். உங்க புக்ல எப்படி கொடுத்துருப்பானா ஒரே நேரத்துல அவ்வளோவே நடத்திருப்பான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல. ரைட்? உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. அப்போ இது ஒரு அசைலேஷன். NH2ல உங்களுக்கு என்ன வந்து உட்கார அப்படின்னா NHல வந்து ஒரு C டபுள் பாண்ட் CH3ங்கிற குரூப் வந்து ஆட் ஆகும். இப்போ இதே மாதிரி இங்க ஒரு அமீன் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இது சிம்பிள் ஐடியாஸ். இவனை கட் பண்ணிடுவோம், இங்க இவனை கட் பண்ணிடுவோம். இல்லைன்னா Cl வெளியே கொண்டு வந்தாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறவன் ஆட் ஆகும். எப்படி ஆட் ஆகும்? இந்த நைட்ரஜன் கூட C டபுள் பாண்ட் CH3 பாருங்க, அந்த பார்ட் அப்படியே ஆட் ஆயிருக்காங்க. அசைலேஷனை பொறுத்த வரைக்கும் மீன்ஸ் நம்ம அல்கலேஷன் அசைலேஷன்ல பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிடல் கிராஃப்டா இருக்கும்போது மட்டும் அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா கொஞ்சம் உத்து கவனிக்கணும். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசிடிக் அன்ஹைட்ரேட், இதுலயும் இம்பார்ட்டன்ட் ரியாக்டன் சைட்டை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு மாலிகுல்ல என்ன வேணா இருக்கலாம்டா, ரியாக்ஷன் சைட் என்னன்னு தெரியணும்ல. பாருங்க இந்த இடம், இது ரியாக்ஷன் சைட். இவன் போயிட்டு அங்க உட்காருவான். ஒரு ஹைட்ரஜன் வேணுங்கிறப்ப அந்த H1 வெளியே போயிடும். இங்க இருந்து ஒரு H தூக்கிடுவோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த அசிடேட் குரூப்பை தூக்கிடுவோம். ஒரு ஆசிட் மாதிரி வெளியே போயிடும். எனிவே இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா அமோ அமைன்ஸ் ஆல்சோ ரியாக்ட் வித் பென்சாயில் குளோரைடு. அவனும் அசைல் குளோரைடு தானே, அவனும் வித்தியாசம் இருக்கு. யாரோ கொஸ்டின் ஒன்று ரெடி பண்றான். கூகுள் ஏதோ கொஸ்டின் போட்டுருக்காப்ல. எல்லாருக்கும் கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடல் கிராஃப்ட் அல்கலேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியாது. அனிலின் வந்து cannot be prepared, அது கேப்ரியல் தாலமைடு. கேப்ரியல் தாலமைடு நடத்திட்டோமா என்ன? நடத்திட்டோம் தானே? எஸ் சார், நடத்தியாச்சு. நடத்திட்டோம். கேப்ரியல் தாலமைட்ல நம்ம என்ன அமீன்ஸ் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? பிரைமரி அமீன். அதுலயும் குறிப்பா எப்படி இருக்கணும்? SN2 ரியாக்ஷன் நடக்குது. அரோமேட்டிக்கா அலிபாட்டிக்கா? அடிப்பாடி. அலிபாட்டிக். அனிலின் வந்து உங்களுக்கு அரோமேட்டிக் அமீன். அப்போ அனிலின் cannot be prepared through the Gabriel synthesis. ஆமா, ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ என்ன சொல்லலாம்? எந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம்? அவன் ஆன்சரை போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ABCD போடுங்க. கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் எடுத்துக்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல எழுப்பி விடுங்க. கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ், அதாவது எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும் சீக்கிரம். அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் தான். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மைதான். நம்ம AlCl3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வார்த்தை சொல்லுவாங்க? AlCl3 உங்களுக்கு அலுமினியமா? AlCl3 வந்து அந்த அனிலின் கூட ரியாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சால்ட் ஃபார்ம் ஆக ட்ரை பண்ணணும். அதனால பெட்டர் நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். சரியா? அவாய்ட் பண்ணிட்டு அது அது எது எதுல அப்படின்னா ஆசிடு, அப்புறம் இந்த அமீன்ஸ், இதுல எல்லாத்துலயுமே நம்ம அதை அவாய்ட் பண்ணுவோம். ஸோ மற்ற விஷயங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். கவனிங்க. அப்போ அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து நேராக கவனிங்க. இது வந்து அரோமேட்டிக்காவும் இருக்கலாம். யாரு? பென்சாயில் குளோரைடு. இந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா பென்சைல்லையும் பென்சாயிலுக்கும் நம்ம பசங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் கொடுக்கும். பென்சாயில் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு பென்சின்ல அடுத்து C டபுள் பாண்ட் Cl வந்து அட்டாச் ஆயிருக்கும். எப்பயும் போல சாதாரண ஒரு விஷயம் நடக்க போது என்ன வேணா இவன் போய் அட்டாக் பண்ண போறான். எலக்ட்ரான் மேலே எங்கேயும் போயிட்டு Cl வெளியே போயிடும். சிம்பிள். பாருங்க, அட்டாச் ஆயிட்டா. அப்போ இந்த அசைலேஷன்லயும் அல்கலேஷன்ல நான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டிய இடம் இதுதான்.
ஸோ கார்போலமெண்ட் ரியாக்ஷன் அலிபாட்டிக் அரோமேட்டிக் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிரைமரி அமீன் பாசிட்டிவ் டெஸ்ட் கொடுப்போம். அந்த வார்த்தையை நிறைய இடங்கள் யூஸ் பண்ணிருக்கான் பழைய கொஸ்டின்ஸ்ல. பிரைமரி அமீன் ஷோஸ் பாசிட்டிவ் டெஸ்ட் என்ன அப்படின்னா கார்போலமெண்ட் ரியாக்ஷன். இல்ல கார்போலமெண்ட் ரியாக்ஷனோட முடிச்சிட மாட்டான், ஐசோசைனைட் டெஸ்ட்னு சொல்லுவான். பேரை கவனிச்சுக்கோ, கார்போலமெண்ட் டெஸ்ட் இல்ல அப்படின்னா ஐசோசைனைட் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ், டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன்ஸ். செகண்டரி டெர்ஷரி நாட் ஷோ திஸ் ரியாக்ஷன். ஏன் ஷோ பண்ணாது அப்படின்னா அதையும் காட்டுறேன். வேற அலிபாட்டிக் அரோமேட்டிக் பிரைமரி அமீன். ஸோ ரியாக்ஷனை பத்தி என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப கண்டிஷன்ஸை பத்தி பேசுவோம். இந்த ரியாக்ஷன்ஸுக்கு என்னென்ன தேவை, முக்கியமான தேவைகள். இப்போ வந்து எக்ஸாம்பிள் குழம்பு வைக்கிறோம், கார குழம்பு வைக்கிறோம்னா என்னென்ன விஷயம் தேவைன்னு தெரியணும்ல. அப்போ முதல் விஷயம் அவன் ஒரு அமீனா இருக்கணும், பிரைமரி அமீனா இருக்கணும். ஏன்னா டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன் பிரைமரி அமீன் இருக்கான். வேற அமீன் இருந்தா என்ன நடக்கும் நான் சொல்லித்தரேன், இப்ப கவனி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குளோரோஃபார்ம் KOH. இந்த குளோரோஃபார்ம் OH காம்போவை இதுக்கு முன்னாடி ஏதோ ரியாக்ஷன்ல ஞான் பார்த்தோம். எனக்கு ஐடியா இருக்கா? இருக்கீங்களா? யா சிங்க குட்டி. யாரா அவன்? விக்னேஸ்வரன். சூப்பரா விக்னேஸ்வரன். ரீமட்டிமன் ரியாக்ஷன்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். மத்தவங்க என்ன பாத்தீங்களோ ஞாபகம் இல்ல. ரீமட்டிமன் ரியாக்ஷன்ல இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். இதுல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. முதல்ல இவன் ரெண்டு பேருக்கு நடுவில் தான் ரியாக்ஷன் நடக்கும். எப்பயும் போல இந்த CH இருக்கும், உங்க Cl இந்த இடத்துல OH மைனஸ். இந்த OH மைனஸ் போயிட்டு எப்பயும் போல இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் ஏரியாவை நவுத்திடுவான். நவுத்தின இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்குமா? இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா CCl3 மைனஸ். இப்ப இது நியூட்ரலைஸ் ஆகணும்னா இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு Cl வெளியே போயிடணும். Cl மைனஸ் தூக்கியாச்சு. அப்ப என்ன கிடைக்குன்னா CCl2. இவன் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர். அப்போ என்ன ஆகலாம், இப்போதான் உள்ள களை இறங்குறான். யார் அப்படின்னா அந்த RNH2. ஒண்ணும் கிடையாது, போய் அட்டாக் பண்ணுவான். சிம்பிள். இப்படி ஆரம்பிக்கிறது தான். அட்டாக் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ஹைட்ரஜன் எங்க தூக்கிட்டேன்னே வச்சுக்கோங்க, தூக்கிட்டேன். அப்போ H சிங்கிள் பாண்டு C, அந்த H வந்து இங்க வந்து உட்காந்துருச்சு. ஓகே, இப்படி உள்ள வருவான். இந்த Cl இப்படி வெளியே கிளம்புவான். சிம்பிளான ஒரு ஐடியா. இப்ப போனோடனே எப்படி இருக்கும் பாருங்க, Rn அந்த H திருப்பி தூக்கிட்டேன். ஒரு தூக்கிடுறேன் பாத்துக்க, CH Cl. திருப்பி இந்த லோன் பேர் இப்படி உள்ள வரும், இந்த Cl வெளியே போகும். சிம்பிள். என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க உங்களுக்கு, Rn ட்ரிபிள் பாண்டு CH. அந்த KOH ஆட் பண்றப்பல அது ஒவ்வொரு இடையில வந்து அந்த புரோட்டான் வந்து தூக்கிட்டு போயிடும். நமக்கு ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க. இப்போ இதுல இருந்து H பிளஸ் தூக்கிறோம். ஏன்னா இங்க பிளஸ் இருக்கும், 3 பாண்ட் இருக்கிறதுனால 4 பாண்ட் இருக்கனால பிளஸ் இருக்கும். இந்த H பிளஸ் தூக்கிறோம் again ஒரு பேஸ் போட்டு. அப்ப என்ன கிடைச்சுன்னா Rn ட்ரிபிள் பாண்டு C. கார்பன் மேல மைனஸ் இருக்கும், நைட்ரஜன் மேல பிளஸ் இருக்கும். இதை எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஓவரால் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆயிடுது, RNC எழுதுறோம், ஐசோசைனைடுன்னு எழுதுறோம் நியூட்ரல் ஃபார்ம் வெளியே இருந்து பார்க்கும்போது. எக்ஸாம்பிளுக்கு இதே இருக்குல்ல, NO3 மைனஸ்னு எழுதுவோம். ஒரு மைனஸா இருக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர், ஆக்சுவலி உள்ள இங்க நடுவுல பிளஸ் இருக்கும், இவன் டபுள் பாண்ட்ல இருப்பான். எத்தனை சார்ஜ் இருப்பாரு. அப்போ ஓவராலா வெளியே பார்க்கும்பொழுது ஒரு பிளஸும் மைனஸ் நியூட்ரலைஸ் ஆயிடுது, மிச்சம் ஒரு மைனஸ் இருக்கு. அதான் சார்ஜுக்கு வெளியே தெரியுற இந்த மைனஸ். அப்ப இங்க பிளஸும் மைனஸ் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி நம்ம வெளியில சார்ஜ் இல்லாம எழுதுறோம். அவ்வளவுதான். அந்த சிம்பிள் ஐடியா ஞாபகம் வச்சுக்கோ. எஸ், கார்போலமெண்ட் டெஸ்ட் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. செம்மையான டெஸ்ட். கார்பின் வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரோஃபைல் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ப்ராசஸ் எழுதி போட்டு ஐசோசைனுக்கான டெஸ்ட். அடுத்து நேரா போட்டா ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸ் ஃபேமஸ். ஏன்னா இது திரும்பியும் கடைசியில ஒரு இடத்துல படிப்பீங்க. அப்புறம் இடத்த காட்டு வந்துடுறேன் அதுக்கு ஒரு தடவை. டயசோனியம் சால்ட் ப்ரிப்பரேஷன். எஸ், இங்க திருப்பி டயசோனியத்தை பத்தி பேசும், அரோமேட்டிக் டயசோனியத்தை பத்தி கொஞ்சமா பேசுவோம். அதே ரிலேட்டடானதான் இங்கேயும். இங்கேயே ஒழுங்கா படிச்சீங்கன்னா அங்க வந்து நீங்க கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஸோ என்ன விஷயம் சார், நைட்ரஸ் ஆசிட் கூட என்ன அப்படின்னா கவனி, ரெண்டு விதமா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவான். டயசோனைசேஷன், டயசோனியம் சால்ட். என்ன சார் டயசோனியம், பென்சின் டயசோனியம் வரைஞ்சு காட்டுறேன் பாரு. இவன் பலவிதமான ரியாக்ஷனுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலா இருப்பான். N ட்ரிபிள் பாண்டு N, இவன் மேல பிளஸ், அதுக்காக ஒரு மைனஸ் Cl சுத்திக்கிட்டு இருக்கும். பென்சின் டை அப்படின்னா ரெண்டு, அசோ அப்படின்னா நைட்ரஜன் பாண்டு, பென்சின் டயசோனியம் பாசிட்டிவ் சார்ஜ் குளோரைடு, பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது அலிபாட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுலையுமே பார்க்க முடியும். ஆனா எது ஸ்டேபிள் எது ஸ்டேபிள் இல்லைன்னு பார்க்கணும். இப்போ சிம்பிளா உனக்கு ஒரு அல்கைல் எடுத்திருக்கான், அங்க NH2 ஆட் பண்ணிருக்கான், HNO2 போட்டிருக்கான். சில இடங்கள்ல
வெறும் HNO2 போட்டிருப்பான். பிரைமரி அமீனான்னு முதல்ல பாத்துக்கணும். வெறும் HNO2 மட்டுமே போட்டு ரியாக்ஷன் ஆரம்பிப்பான். சில இடங்கள்ல HNO2 கொடுக்காம NaNO2 HCl கொடுத்திருப்பான். டெம்பரேச்சர் முக்கியம். ஏன்னா டெம்பரேச்சரை வச்சு ஒரு ஒரு டைம் கேள்வி கேட்டிருந்தான். வெரி லோ டெம்பரேச்சர், கிட்டத்தட்ட ஜீரோல இருந்து அந்த டிகிரி பக்கத்துல இருக்கிற டெம்பரேச்சர் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இப்ப கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல என்ன ஆச்சு, டைரக்டா மெக்கானிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, கொண்டு வந்துட்டான். இப்ப கொண்டு வந்துட்டானே, இதை எடுத்துட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எடுத்துட முடியுமான்னு பாத்தீங்கன்னா முடியாது. டைரக்டா அங்க இருக்க வாட்டர் மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணி இமீடியட்டா ஆல்கஹாலா மாறிடும். பாயிண்ட், அலிபாட்டிக் டயசோனியம் அன்ஸ்டேபிள், இமீடியட்டா ஆல்கஹாலா மாறுவான். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அலிபாட்டிக் டயசோனியம் அன்ஸ்டேபிள், இமீடியட்டா ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆவான். ஒரு பிரைமரி மீன் தான் அந்த ரியாக்ஷனுக்குள்ள போவான். அது அலிபாட்டிக்கா இருந்தா இமீடியட்டா உங்களுக்கு ஆல்கஹாலா மாறிடுவான். நைட்ரஜன் பிளஸ் HCl வெளியே போயிடும். ஆனா அரோமேட்டிக் we can isolate அரோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஐசோலேட் பண்ணி வெளியே எடுக்க முடியும். கேட்ரிமேன், சான்மேர், பால்ஸ்கிமன், எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ல இவனை இன்வால்வ் பண்ண வைக்க முடியும். எப்போ அப்படின்னா இவன் ஒரு அரோமேட்டிக்கா இருக்கும்போது, ஏன் அப்படின்னா ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஆனா அலிபாட்டிக்ல ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ண யாருமே கிடையாது, ஈஸியா டீகம்போஸ் ஆயிடும். அதான் பாயிண்ட். இங்க பாருங்க, கீழே பாருங்க, அரோமேட்டிக் பாருங்களேன், டெம்பரேச்சர்லாம் அதே தான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அப்படியே ஃபார்ம் ஆயிடுச்சு பென்சின் டைசோனியம் குளோரைடு. ஃபைனல் ப்ராடக்ட் இங்க ஃபைனல் ஆல்கஹாலா இருந்துச்சு, ஆனா இங்க ஃபைனல்ல பார்த்தோன்னா டைசோனியமாவே இருக்கான். இவெல்லாம் சும்மா பை ப்ராடக்ட் தனியா வந்திருக்கான். பிரைமரி செகண்டரி வந்து செகண்டரி டெர்ஷரி வந்து வேற மாதிரி சில ரியாக்ஷன் போவோம். அடுத்து விட்டுருங்க, அடுத்து வாங்க. அடுத்து முக்கியமான ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்து பென்சீன் சல்பனைல் குளோரைடு, அதாவது என்ஸ்பர்க் ரியாக்ஷன். ஃபேமஸ், வெரி ஃபேமஸ் ரியாக்ஷன். நம்ம கூட ஒரு கிரிஞ்சு வீடியோ போட்டிருப்போம், இதை வச்சு பாட்டு வச்சு கிரிஞ்சு மாதிரி பண்ணியிருப்போம். இப்போ இந்த பென்சின், சாரி என்ன, என்ஸ்பர்க் ரியேஜனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த ரியேஜன். ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்த்துக்கோ, ஃபார்முலாவா, நேமா, ஸ்ட்ரக்சரா, அந்த நேமுடைய ரியாக்ஷனா, எல்லா ஃபார்ம்லையும் பார்த்துக்கோ. இப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி அப்படின்னா சிம்பிள், அந்த அசைலேஷன் நடந்துச்சுல அதே மாதிரி தான். சல்ஃபர் எலக்ட்ரோபிலிக் சென்டர் மாதிரி ஒன்று இருப்பான், சரியா? அப்போ என்ன ஆகும், இந்த லோன் பேர் போய் அட்டாக் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரான் மேலே போயிட்டு கீழே வரும். அப்போ இவன் வெளியே போயிடுவான். சிம்பிள். அவர் ஆட் ஆயிடுச்சா? இப்போ ஆட் ஆன இவனை ஃபர்தரா என்ன பண்ணுவோம், அல்கலியில டிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ எண்ணெய் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் வச்சு மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ, ஒரு அல்கலி எடுத்துக்கிறோம். எடுத்து கரைக்கும் பொழுது இந்த அசிடிக் புரோட்டான் இருந்துச்சுன்னா இட் வில் சாலபிள். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம், அப்போ முதல் ஸ்டெப்பு, ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு பிரைமரி, இது பிரைமரியா நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா ஒரு அச்சு ரிலீஸ் பண்ணணும், அப்போ ஒரு அச்சு இருந்திருக்கணும். ரெண்டாவது இங்க கரைன்னா அடுத்த அச்சு ரிலீஸ் பண்ணணும், அப்ப ஸ்டார்டிங்ல ரெண்டு அச்சு இருந்திருக்கணும். ரெண்டு அச்சு இருந்தா இது பிரைமரி. சாரி, இப்போ வந்து செகண்டரி பாருங்க. தள்ளி பிடிச்ச மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரியல. எஸ், செகண்டரி பாருங்க. செகண்டரி பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல வந்து அட்டாக் நடக்கும், கூட சேர்றான். சேர்ந்த உடனே அந்த இருக்கிற ஹைட்ரஜன் போயிடுச்சு. செகண்டரியான தெரியாத ஒரு அமீன் போடுறோம், சேர்ந்துருச்சு. சேர்ந்த உடனே இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம NaOH கூட கரைக்க ட்ரை பண்ணுவோம். NaOHல ஏதோ ஒரு அல்கலியில கரைக்க ட்ரை பண்ணுவோம். கரையுதா, இதுல அசிடிக் புரோட்டான் இருக்கானா? இல்ல, அப்ப கரைய மாட்டான். பாயிண்ட் தான், நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு அமீன் நம்ம கொடுக்குறான், அந்த அமீன் பிரைமரியா செகண்டரியா நமக்கு தெரியாது. அந்த என்ஸ்பர்க் ரியேஜன் கூட ஆட் பண்றேன், ஆட் ஆகுது அப்படின்னா ஓகே, ஆட் ஆயிடுச்சு. அதை ஃபர்தரா அல்கலியில கரைக்கிறோம், பேஸ்ல கரைக்கிறோம். கரைஞ்சிட்டா பிரைமரி அமீன், கரையிலனா செகண்டரி அமீன். ஏன்னா சேருது அப்படிங்கும் போதே அங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அது பிரைமரியா இருக்கலாம், செகண்டரியா இருக்கலாம். பட் அல்கலியில கரைஞ்சுதுன்னா இன்னொரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா இருக்கு, பிரைமரி. அல்கலியில கரையில அப்படின்னா இருக்கிறது ஒரே ஹைட்ரஜன், அது இங்கே முடிஞ்சு போச்சு, அதனால அல்கலியில கரையாது. அப்ப இது செகண்டரி. இது வந்து அமீன் நம்ம ஐடென்டிபிகேஷன் தான், பிரைமரி செகண்டரி டெர்சரின்ட்டு கண்டுபிடிக்கிறது வேற ஒன்று. இப்போ டெர்சரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்குமான்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாமே முதல்ல ஆட் ஆன உடனே நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஒரு ஹைட்ரஜன் வெளியே போயிட்டான். ஆனா டெர்சரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஹைட்ரஜன் இருக்காது. ஸோ அதான் கொடுத்துருக்கான், டெர்சரி அமீன் டு நாட் ரியாக்ட் வித் பென்சல் benzene sulfonyl chloride. This property of amine reacting with the benzene sulfonyl chloride in different manner in the use. Okay, anyway, அடுத்து நேரா கிலவா அது வாட்சி பாத்துக்கோங்க. இதான் கான்செப்ட் அந்த இடத்துல. ஸோ பிரைமரி செகண்டரி டெர்சரி ஈஸியா பிரிக்கலாம். இது ஆல்கஹால் இருந்தா என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணும்? ஆல்கஹால் இருந்தா லூகாஸ் டெஸ்ட். எஸ், லூகாஸ் டெஸ்ட். ஜிங்க் HCl யூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல என்ஸ்பர்க் ரியேஜன் யூஸ் பண்றோம். அடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் you have read early that aniline, நேரா கீழே போயிடலாம், இது நம்ம பெருசா இது பண்ணிக்கலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஐடியா நானே கொடுக்குறேன். இந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த அனிலின் என்னவா பிஹேவ் பண்ணுவானா, ஆர்த்தோ பேராவா
ஆக்டிவேட்டிங் குரூப்பா பிஹேவ் பண்ணுவோம், ஏன்னா ஒரு பிளஸ் உங்களுக்கு தெரியும். ஹாலோல்கின் ஹாலோ அரீன்ஸ்ல ஒரு புரோமினேஷனுக்கு ஒரு ஹாலஜனேஷனுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு லூயிஸ் ஆசிட யூஸ் பண்ணியிருப்போம். லூயிஸ் ஆசிட யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு ஆல்கஹாலுக்கோ ஒரு ஈத்தர் அதாவது OCH3 குரூப் இருக்கும் போதோ அதே மாதிரி ஒரு அனிலின் இருக்கும் போதோ அனிலின் NS2 இருக்கும் போதும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இவெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்டிவேட்டிங் குரூப். அப்ப இவனே என்ன பண்ணுவோம், அதை பிரிச்சிருவோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், ஜஸ்ட் நான் அனிலின் எடுத்துக்கிறேன். அனிலின்னா நம்ம அரோமேட்டிக், அது கூட புரோமின் வாட்டர் ஷேக் 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 ஷேக். அப்ப என்னாச்சு அப்படின்னா அதிகமா அயனைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இவன் அதிகமா வேற ஆக்டிவேட் பண்ணுவான். சோ உங்களுக்கு 3 இடத்துலயும் புரோமினேஷன் நடக்கும். ட்ரைப்ரோமோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இப்ப அதுவே எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் எனக்கு வந்து சப்ஸ்டியூஷன் வேணும். எஸ்பெஷலி ஆர்த்தோ இல்லைன்னா பேரா, அந்த மாதிரி பர்டிகுலர் இடத்துல மட்டும் தான் வேணும். அதுல குறிப்பா வந்து எனக்கு பேரால தான் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நல்லா கவனி, அதே மாதிரி புரோமினேஷன் தான், ஆனா ஒன்லி பேரா. ஆனா இங்க பார்த்த இவனோட ஆக்டிவேஷன் புரோமினோட்ல எக்கச்சக்கமா நம்ம நடக்கும்னு சொல்லியாச்சு. இப்ப இதுல இந்த மாதிரி எடுத்தாலும் கொஞ்சம் பொலாரிட்டியை குறைச்சு வச்சாலும் ஆர்த்தோல ஒரு ப்ராடக்ட் பேரால ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஆனா எனக்கு பேரா மட்டும்தான் வேணும், எனக்கு நஷ்டமே ஆகக்கூடாது, போடுறதெல்லாம் முதலீடு பூரா திருப்பி ப்ராஃபிட்டா எனக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் அசைலேஷன் பண்றான். பொறுமையா கவனி, லூயிஸ் ஆசிட் எடுக்கல, இது ஃபீடல் கிராஃப்ட் அசைலேஷன் கிடையாது. இங்க என்ன பண்றோம், அது குரூப் பேர் என்ன, அசிடிக் அன்ஹைட்ரேட் எடுக்கிறோம். எடுத்த உடனே இவன் கூட ஃபார்ம் ஆயிட்டாங்க பாரு, அந்த அசைல் குரூப் உட்காந்துருச்சா, உட்காந்துட்டா, அசைலேஷன் மேல பார்த்ததுதான். இப்ப என்னாச்சு, இவன் ஒரு பிளஸ் ஆ குரூப் டொனேட் பண்ண ஆர்த்தோ பேரா ரிச் ஆச்சு. இப்ப இங்கேயும் இவன் யார் அப்படின்னா ஒரு பிளஸ் ஆ குரூப் தான். பொறுமையா பாரு, கவனமா பாரு, இங்கேயும் இவன் ஒரு பிளஸ் ஆ குரூப் தான். ஆனா இவன் கூட இருக்க இவன் யார் அப்படின்னா இந்த இவன் பார்த்தா பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் எலக்ட்ரான் பிடிச்சி இவனை வித்ரா பண்ணுவான். அதாவது ஒரு மைனஸ் ஐ குரூப்பா பிஹேவ் பண்ணுவான். அப்போ இவன் கொடுக்க ட்ரை பண்ணாலும் இவன் அதை பிடிச்சி பின்னாடி இழுப்பான் கொடுக்காத. அப்ப இந்த டொனேட்டிங் எபிலிட்டியை என்ன பண்றான் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றான். ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் சும்மாவே ஓவராலா டொனேட் பண்ணாலும் இங்க 50 இங்க 50, பேரா பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஒரே இடம் தான். பட் ஆர்த்தோ பிரியும். இப்ப இவன் கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பேராவில மட்டும்தான் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல நான் புரோமின் வாட்டர் எடுத்துக்கிறேன், அதாவது Br2 அசிட்டிக் ஆசிட்ல கரைச்சி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கிறேன். எனக்கு எங்க மட்டும் தான் ப்ராடக்ட் கிடைக்குன்னா கரெக்டா பேரா பொசிஷன்ல மட்டும்தான் ப்ராடக்ட் கிடைக்குது, 4-புரோமோ அனிலின். சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எனக்கு என்னன்னா அனிலின்ல தான் பேரா பொசிஷன்ல வந்திருக்கணும். அப்போ இந்த அசைலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணேன். வேலை முடிஞ்சிருச்சா, கலட்டி தூக்கி போட்டுரு, எப்படி கலட்டுறது, ஒரு பேசிக் ஒரு அசிடிக் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா இமீடியட்டா இது க்ளீவ் ஆயிடும். க்ளீவ் ஆயிட்டு பழையபடி அன்லின் கிடைச்சிரும், ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. செம்மையான ஒரு ரியாக்ஷன்டா. அதனால எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா டைரக்டா ஆர்த்தோவிலையும் பேராவிலையும் மோனோப்ரோமினேஷன். அப்படி இல்ல அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ட்ரைப்ரோமோ, இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அசைல வச்சு கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வேணுங்கிற இடத்துல மட்டும் அது பேராவில மட்டுமே குறிப்பா நமக்கு ப்ரோமினேஷன் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ரியாக்ஷன் இருக்கு, வாங்க சொல்றேன். உம் எப்படி கண்ட்ரோல் பண்றான்னு சொல்லியிருக்கான். இப்ப நைட்ரேஷன். நைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம், ஏத்துக்கவே முடியாது. ஆமா, இந்த மாதிரி இங்க போட்டிருக்கான் பாரு, எதுக்கு மெட்டா ப்ராடக்ட் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால ஏத்துக்கவே முடியாது. இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நைட்ரேஷன் இது ஃபேமஸ். இது ஒரு இயர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்க இருக்கவன் யார் அப்படின்னா ஒரு பிளஸ் ஆர் குரூப். ஓகே, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவான். அப்ப ஆர்த்தோலையும் பேராலையும் உட்காரும். நமக்கு இங்க HNO3 H2SO கொடுத்துருக்கோம், நைட்ரேட் மிக்சர் தெரியுது, டெம்பரேச்சர் கொடுத்துருக்கா, நைட்ரேஷனுக்கான டெம்பரேச்சர் உட்கார போது நைட்ரோ குரூப் NO2. அப்ப எக்ஸ்பெக்டேஷன் திஸ் ஒன் ஆர்த்தோ அண்ட் பேரா. ஓகே, ஆனா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த மாலிகுல் எங்க இருந்தோ வந்துட்டான். கிட்டத்தட்ட 47 எபவ் ஆர்த்தோ. ஆர்த்தோவை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆர்த்தோவை எப்படிடா நடந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கான்செப்ட் சொல்றான், இது அசிடிக் மீடியம் தானே, உனக்கு எல்லா நேரமும் அணிலாவே இருக்காது. சில சமயம் புரோட்டனேஷன் நடந்துருச்சுன்னா இட் பிகம் NH3, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் இட். ஸோ இது மைனஸ் ஆரா பிஹேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முன்னாடியே சொன்னேன், ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால் இட் கேன் ஆக்ட் அஸ் அ மைனஸ் ஐ. இப்போ வித்ராயிங் நேச்சர் நடக்கும். அப்போ உனக்கு பிளஸ் ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம், மைனஸ் ஐ நிறைய இடத்துல டிஸ்டன்ஸ் வச்சு பார்ப்போம். பட் ஒரு சில எஃபெக்ட் ஆர்த்தோ பேராவை உனக்கு அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணும், இங்க அஃபெக்ட் பண்ற மாதிரி, குறிப்பா ஆர்த்தோ பேராவை. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்த்தோவும் பேராவும் இந்த வித்ராயிங் நேச்சரால கொஞ்சம் டெஃபிஷியண்டா ஃபீல் பண்ணும்.
வர எலக்ட்ரோஃபைல் ஹாப்பிலி எங்க உட்கார அப்படின்னா மெட்டா. ஏன்னா அது நார்மலா இருக்கு, பெருசா அஃபெக்ட் ஆகல. பட் ஆர்த்தோ பேரா லைட்டா அஃபெக்ட் ஆகுது. அதனால மெட்டாவில் உனக்கு கிட்டத்தட்ட 47. பேரா பொறுத்த வரைக்கும் 100% எலக்ட்ரான் டென்சிட்டி வருமா, அதுல அதுவும் கிடைச்சிருச்சு. அதனால நார்மலா இருக்கும்போது பேராவில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான். அங்க வந்து கிட்டத்தட்ட நைட்ரோடியம் மாதிரி ஃபார்ம் ஆகும் பொழுது மெட்டாவை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டான். பாவம், இந்த அப்பாவிய கடைசியில எல்லாரும் கைவிட்டாங்க அப்படின்னு இந்த மைனர் ப்ராடக்டா கொடுத்துருக்கான். நீங்க என்ன பண்றீங்கன்னா தியரிட்டிக்கல் பேஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டனேஷன் நடந்த உடனே என்னவா பிஹேவ் பண்றான், NH 3 என்னவா பிஹேவ் பண்றா, டைரக்ட் ஹைட்ரேஷன் ஆஃப் அன்லின் ஈல்டு, ஆக்சிடேஷன், ஓகே, strongly acidic medium anil is protonated to form a anilinium ion. இந்த வார்த்தை யூஸ் பண்ணா anilinium ion which is meta directing. ஆனா மெட்டா டைரக்டிங்னு சொன்னோம்னா அதை -6ன்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரானை மேல வாங்க முடியாது. அப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா -6 அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லல. என்ன சொல்ல, மெட்டா டைரக்டிங் பண்ணுவான், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம அது எப்படி புரியுது, எலக்ட்ரானை வாங்க முடியல, மைனஸ் ஐயா பிஹேவ் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் வச்சு பார்க்க வேணாம். மெட்டா பொசிஷன்ல உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படியே இருக்கு. அவன் மத்தத டீஆக்டிவேட் பண்றான், ஆர்த்தோபரா டீஆக்டிவேட் பண்றான். அதனால மெட்ரோல உட்காந்துருக்கான்னு நம்ம சொல்லியிருக்கோம், சரியா? சோ கான்செப்டை புரிஞ்சிக்க, கான்செப்ட் இதுதான். அவன் மாறும் பொழுது எலக்ட்ரானை வாங்க முடியாது, -6 பிஹேவ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கொஸ்டின் கூகுள் போஸ்ட் பண்ணிருக்காப்ல ஆக்சுவலி. இருங்க ஒரு நிமிஷம். I think you got a question, right? Because ஓகே, இதான் கொஸ்டின். நைட் 2018 கேட்டிருக்கான் நீட்ல. நைட்ரேஷன் ஆஃப் அனிலின் இஸ் ஸ்ட்ராங்கர் அசிடிக் மீடியம் ஆல்சோ கிவ். சாரி. சோ என்ன விஷயம் கேட்டிருக்கான், என்ன ஆப்ஷன் கொடுக்கலாம், உங்களோட ஆப்ஷன்ஸை அப்படியே போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. லைட்டா லேக் ஆகுது. சரிப்பா, இப்போ இந்த இடத்துல அந்த அனிலியம் அயான் வந்து மெட்டா டைரக்டிங்கா இருக்கும், மெட்டால வந்து உட்காந்துரும். மற்ற டைம்ல வந்து பேரா ப்ராடக்ட் நம்ம கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அகெயின் ஒரு நைட்ரேஷன் பேரா பொசிஷன்ல மட்டும் எப்படி நடத்துறது. இப்போ இவ்வளவு பை ப்ராடக்ட் கிடைச்சது, இதெல்லாம் நம்ம வந்து காசை வந்து கரியா குட்டுற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து எப்படி பை ப்ராடக்ட் இல்லாம பேரா மட்டும் பண்ணா, சேம் அந்த டாக்டிஸ் தான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசைலேஷன், அசைலேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நைட்ரேட் மிக்சர், சேம் டெம்பரேச்சர், வலியே கிடையாது, பேரா பொசிஷன்ல மட்டும் உங்களுக்கு குரூப் உட்காரும். அதே மாதிரி அசிடிக் ஆர் பேசிக் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது இது கிளீவ் ஆயிடும், எனக்கு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுவோம். ஸோ வி காட் பேரா நைட்ரோ அனிலின். ஸ்பெஷலா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் கொண்டு வரணும்னா இதே மாதிரி பண்ணலாம். இது சல்பனேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது நிறைய ரொம்ப ஃபேமஸான வார்த்தைகள் இதுல இன்வால்வ் ஆகும். இதுல வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் எல்லாம் லைட்டா பார்த்துக்கோ. நேராவா சல்பரிக் ஆசிட் ஆட் பண்றேன். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஆசிட் கூட NH3 போட்டு ஹீட் பண்ணும்போது ஒரு சால்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும்ல, அதே மாதிரி அனிலினியம் ஹைட்ரோஜன் சல்ஃபேட், இந்த பேரு வந்து கேட்கலாம். ஒரு சல்ஃபேட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ இது ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சப்ஸ்டியூஷன் நடக்குது. எங்க அப்படின்னா அதோடைய பேரா பொசிஷன்ல சப்ஸ்டியூஷன் நடக்குது. சல்ஃபினிக் ஆசிட், சல்போனிக் ஆசிட், சல்போனிலிக் ஆசிட், வாய் கொள்றது, சல்போனிலிக் ஆசிட். பேரை நோட் பண்ணிக்கடா. இது என்னவா பிஹேவ் பண்ணா ஸ்விட்டர் அயானா பிஹேவ் பண்ணும். வாட் இஸ் ஸ்விட்டர் அயான் அப்படின்னா சிம்பிள் அமினோ ஆசிட் எடுத்துக்கோங்க, நம்மளோட கிளைசின் எடுத்துக்கோங்க, ஆல்ரெடி பார்த்துக்கோன்னு நினைக்கிறேன். COO மைனஸ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு NH2 இருக்குமா, 3 3 NH3 பிளஸ். இவன் ரிலீஸ் பண்ண H பிளஸ் இவன் தூக்கிக்கிட்டான். இவன் ஆசிட் ரிலீஸ் பண்ணா பேஸ் வாங்கிக்கிட்டான். இது ஒரு செல்லுல நீங்க வைக்கிறீங்க, இந்த பக்கம் மைனஸ் சார்ஜ் இருக்கு, இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா இந்த இந்த மாலிகுல் இந்த செல்லுல எந்த பக்கம் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகாது. ஏன்? ஏன்னா பிளஸ் இந்த பக்கம் இழுப்பா, மைனஸ் இந்த பக்கம் இழுப்பா, ஒரே மாலிகுல் தான், எங்கிட்டுமே போக முடியாது, நடுவுல மாட்டிக்குமா. ஸ்விட்டரயான் வந்து ஜீரோ மொபிலிட்டி இன் செல், ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்விட்டரயான் அவ்வளவு சீக்கிரம் நகர மாட்டான். ஸோ சல்பனைசர் மட்டும் கொஞ்சம் வினோதமா நடக்கும் இந்த இடத்துல. அடுத்து முக்கியமான பாயிண்ட், அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடல்கிராஃப் ரியாக்ஷன், அல்கலேஷன், அசைலேஷன் டியூ டு ஏன் அப்படின்னா அந்த அலுமினியம் குளோரைடு நேரா அந்த இவன் எம்டி தானே லூயிஸ் ஆசிட், நேரா போய் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா நைட்ரஜன் இருக்கான்ல மேல அன்லின்ல, அவங்க கூட போயிட்டு ரியாக்ட் பண்ணிடுவான். ஸோ டீஆக்டிவேட்டிங்கா மாறிடும். அப்போ அவன் கூட ரியாக்ட் பண்ணா அப்போ அந்த அந்த அல்கைலோ அசைலையோ அது யாரும் ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எதிர்பார்க்கிற அசைலேஷன் அல்கலேஷன் நடக்காது. அடுத்த விஷயம் நேரா வந்தீங்க அப்படின்னா டைசோனியம் சால்ட்.
டைசோனியம் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் அதே மெத்தட் தான், முன்னாடி பார்த்தது தான். இவன் ஏன் ஸ்டெபிளைஸ் ஆகுறான், சாரி இவன் ஏன் ஸ்டெபிளைஸ் ஆகுறான் அப்படின்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரையும் போட்டு காட்டியாச்சு. அடுத்து நேரா கீழே வந்தீங்க அப்படின்னா டயசோனியம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான ரியாக்ஷன் போவான்டா. அதுல ஒரு சில ரியாக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்பான். எங்க 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 கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் பண்ணிட்டோம். இதான் மெயின் ஏரியா. இந்த மெயின் ஏரியால முதல் ரியாக்ஷன் நீங்க பார்க்க போறது சான்மேயர் ரியாக்ஷன். இந்த சான்மேயர் ரியாக்ஷன் என்ன பண்றா அப்படின்னா, அந்த டயசோனியத்தை ஸ்டார்டிங் மிட்ல அரோமேட்டிக் அலிபாட்டிக் இமீடியட்டா ஆல்கஹாலா மாடு அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அரோமேட்டிக் டயசோனியம் எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு குப்ரஸ் குளோரைடு ஆட் பண்றோம் கூட HCl ஆட் பண்றோம். குப்ரஸ் குளோரைடு HCl ஆட் பண்ண உடனே உனக்கு ஒண்ணு இல்ல, சின்னதா இந்த நைட்ரஜன் வெளியே பறந்துரும், சின்னதா வாண்டு வெளியே போயிருவான், Cl நமக்கு உட்காந்துருவான். சிம்பிளான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குப்ரஸ் புரோமைடு ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Br வந்து உட்காருவான். அதே குப்ரஸ் சைனைடு யூஸ் பண்ணா CuCN யூஸ் பண்ணா Cn வந்து உட்காருவான். சான்மேர் எவ்வளவு யூஸ்ஃபுல் பாரு. நேராலாம் போய் நம்ம உட்கார வைக்க முடியாது சாதாரணமா ஒரு பென்சின்ல. ஆனா இந்த டயசோனியம் ஃபார்ம் பண்ணுவோம், அனிலின டயசோனியம் மாத்திட்டீங்கன்னா ஈஸியா அந்த ரியேஜன்ஸ் போட்டு உட்கார வச்சிடலாம். சரி, கேட்ரிமேன் கோச் ரியாக்ஷன் வேற, கேட்ரிமேன் ரியாக்ஷன் வேற, இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். கேட்ரிமேன் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டேக் தட் டைசோனியம் as a starting material, it's react with what அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டஸ்ட் in the presence of acid HCl. அதாவது which atom or which element கூட அந்த இடத்துல உட்கார வைக்க புரியும் அவனை யூஸ் பண்ணிக்கோ. இன்னா மனசுல ஐயோ மக்களே, அப்ப இந்த இடத்துல காப்பர் பவுடரு HBr எடுத்துக்கிற, பிஆர் வந்து உட்கார போறான். சிம்பிள். அயோடின் உட்கார வைக்கணும்னா மட்டும் நீங்க கே எடுத்துக்கணும், அப்பதான் அது வந்து அயனைஸ் ஆகும் வேகமா, ஈஸியா போய் நமக்கு உட்கார, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பொட்டாசியம் அயோடைடு பெஸ்ட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அடுத்து ஃப்ளூரின் உட்காருன்னா பால்ஸ்கிமன் ரியாக்ஷன், இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன். சி சேம் டைசோனியம் HBF4, அதாவது BF3 தான் நியூட்ரல் மாலிகுல். இன்னொரு F சேரும் பொழுது இட் பிகம் நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா H ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப இது நியூட்ரல் ஆச்சு. இப்போ வழக்கம் போல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த இவன் பிளஸ் Clக்கு பதிலா இந்த BF4 மைனஸ் வந்து உட்காந்துருவான், அவனோட 3 எலக்ட்ரோ நெகட்டிவ் H கூட சேர்ந்து அவன் வெளியே பறந்துருவான். இப்போ என்ன ஆகும், ஹீட் பண்ணும் பொழுது எனக்கு இந்த இடத்துல நைட்ரஜன் வழக்கம் போல பறந்துருவான், BF3 தனியா வந்துடும், ஒரே ஒரு F எக்ஸ்ட்ரா பிட்டிங் போய் இதுல ஆட் ஆயிரும். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஒரு பென்சீன்ல ஃப்ளூரினை ஈஸியா உட்கார வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஸ்டார் ரியாக்ஷன். அதே டயசோனியம் கூட பாஸ்போரிக் ஆசிட், அதாவது பாஸ்போரஸ் ஆசிட் H3PO2 ஆட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிறது கம்ப்ளீட்டா பிச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு பென்சின் கிடைச்சிருக்கும். பொறுமையா பாரு, இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் சொர்க்கம் அந்த இடம்லாம். இவன் பாருங்க அப்படியே ஹைட்ராக்சிடேஷன் ஸ்டேட் போயிட்டான் பாஸ்பரஸ். இந்த இடத்துல உங்களுக்கு அப்படியே பென்சின் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இங்க எடுத்துக்கங்க, இந்த டைசோனியம் தான் ஆட் பண்ணிருக்கேன். எத்தனை நாள் ஆட் பண்ண அது கூட மறந்து போயிடும், எத்தனை நாள் மறக்க மாட்டேன். இங்கேயும் பென்சின் கிடைக்கும். அப்ப பென்சினை ஈஸியா கொண்டு வந்துடலாம், அங்க இருக்க குரூப்பை கிள்ளி எரிஞ்சிடலாம். எப்படி ஒரு அணிலினா பிச்சு எரிவு அப்படின்னு கேட்டா, டைசோனியமா மாத்தி எத்தனை நாள் ஊத்துனோம்னா பறந்து போயிடுவான். இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். நம்ம கொஸ்டின் வரும், கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இதெல்லாம் பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம டைரக்டா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டைசோனியம் இருக்கான், டைசோனியம் கூட வாட்டர் ஆட் பண்றேன். வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஃபீனால் கிடைக்கும். டைசோனியம் நல்லா கவனிச்சுக்கோ. அங்க வந்து நம்ம அலிபாட்டிக் பொறுத்த வரைக்கும் டைரக்டாவே ஆல்கஹாலா மாறிடுவோம். இது அரோமேட்டிக்கா இருக்கும் பொழுது அந்த டைசோனியம் ஐசோலேட் பண்ணி எடுத்துருவோம். அதுல வாட்டர் ஆட் பண்ணா உங்களுக்கு உடனே என்ன மாறிடும் அப்படின்னா, உங்களுக்கு அது ஃபீனாலா மாறிடும். ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ பாருங்களேன், ஏன்னா இது நம்ம வந்து ஃப்ளூரினுக்காக யூஸ் பண்ணோம். இதை வந்து ஹீட் பண்ணோம், ஹீட் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா ஃப்ளூரின் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல அந்த BF4 போட்டுட்டு ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ரியேஜன் நோட் பண்ணு, NaN ஓட்டு. ஒரே நிமிஷம். அரை மாதிரி கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. NaN ஓட்டு போடுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இதுல FO உட்காராது, NO2 வந்து வரும். காப்பர் போட்டு ஹீட் பண்ணும் பொழுது உங்களுக்கு NaBF4, இதெல்லாம் கொஸ்டின்ல வரலாம். NaBF4 நைட்ரஜன் வெளியே போட ஒரு நைட்ரோ குரூப் கிடைச்சிடும். ரைட், இந்த நைட்ரோ குரூப் அனிலினா மாத்தினா என்ன பண்ணுவீங்க? நைட்ரோ குரூப் அனிலினா மாத்தினா என்ன பண்ணுவீங்க?